வெண்ணிலா ஏன் கூட தான் இருந்தா. அப்புறம் எப்படி அவ போன் பண்ணிருக்க முடியும்? எனக்கு தெரியும், ஏன் மருமக அப்படி பண்ண மாட்டா. அப்ப வெண்ணிலா நம்பர்ல இருந்து போன் பண்ணது யாரு? வேண்டாம், அவங்கள போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடலாம், அவங்க விசாரிக்கட்டும். வணக்கம் மேடம். வெண்ணிலா மேடம் யாரோ திருட வந்துட்டேன்னு போன் பண்ணி சொன்னாங்க. இவனுங்க தான் வீட்டுக்குள்ள புகுந்த முகமுடி திருடங்களா? வாங்கடா டேய், வாங்கடா 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 நல்ல. போங்கடா. நான் கொண்டு வந்த பொண்ணு எப்பவும் தப்பு பண்ண மாட்டா. உனக்கு இது தேவையா? நீ சரின்னு சொல்லு, நான் இப்பவே அவளை இங்கிருந்து அனுப்பிடுறேன். எனக்கு என்னமோ இது உறுத்தலா இருக்குமா? ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு புரியுது அத்தை. ஆனா வருண் சாராவை பத்தி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுட்டு வராரு. இன்னும் 3 நாள்ல கண்டிப்பா முழுசா புரிஞ்சுப்பாரு. எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அத்தை, ப்ளீஸ். ஏங்க, தாலி பெருக்குக்கு நல்ல நேரம் குறிக்க ஐயரை வர சொல்லிருந்தனே, சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேமா. அக்கா, தாலி பெருக்க ஃபங்க்ஷனுக்கு வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடியே ரெடி பண்ணிடுங்க. சரி அண்ணாமலை. சாராவை இன்னும் வீட்ல வச்சுக்கிட்டே ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை சாராவை அனுப்ப ஏதாவது பிளான் பண்ணிருப்பாங்களோ? அப்புறம் நம்ம சைடுல யார் யாருக்கெல்லாம் சொல்லணுமோ மறக்காம சொல்லிடுங்க. இதெல்லாம் நீ சொல்லணுமா? நான் பாத்துக்கிறேன். கௌதம், வரவங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணணும். நல்ல கேட்டரிங்கா பார்த்து ஆர்டர் கொடுத்துரு. சரி, ஓகே சித்தி. பவித்ரா, பொண்ணுங்களை ரெடி பண்ண வேண்டியது உன்னோட வேலை. நான் பாத்துக்கிறேன் சித்தி. அண்ணாமலை, ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கும், பாத்துக்கலாம் விடு. வணக்கம்மா. வாங்க. வணக்கம் வணக்கம் வாங்க. வணக்கம். உட்காருங்க. நீங்க வர சொன்னதா சொன்னாங்க. சொல்லுங்க மேடம், என்ன விசேஷம்? ஒண்ணும் இல்ல சாமி, என் 2 மகனுங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் தாலி பிரிச்சு கோக்கல. அதான் அதுக்கு ஒரு நல்ல முகூர்த்தம் குறிச்சு கொடுத்தீங்கன்னா சிறப்பா பண்ணிடலாம். அதுக்கு என்னம்மா, பேச சொல்லிடுறேன். அம்மா, வர்ற புதன்கிழமை நாள் நல்லா இருக்கு. சரியா 9 to 10 சுப முகூர்த்தமா இருக்கு. அப்ப விழாவை வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமா? சரிங்க சாமி, அன்னைக்கே வச்சிடலாம். சரிம்மா, நான் வந்த வேலை முடிஞ்சது. அப்ப நான் கிளம்புறேன். நல்லது, போயிட்டு வாங்க. ஐயர் வந்து நாள் பார்த்தே சொல்லிட்டாரு. இவ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. ஏதாவது பண்ணி தொலைடு. வெண்ணிலா, சந்தோஷமா? அண்ணாமலை, முதல்ல அண்ணா அன்னைக்கு சொல்லி ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லு. சரிக்கா. ஹலோ. ஹலோ அண்ணா. சொல்லுமா அண்ணாமலை. அண்ணா, வர புதன்கிழமை வீட்ல தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். நீங்களும் அண்ணியும் கண்டிப்பா வந்துடணும்னு. சந்தோஷம் அண்ணாமலை, கண்டிப்பா வந்துடுறோம். சரிங்கண்ணா, வச்சிடுறேன். என்ன சாரா அது? எதுக்கு அப்படி பண்ண? அவசரப்படாத வருண், அவ இத மட்டும் பண்ணல. நேத்து நம்ம வீட்டுக்கு முகமூடி போட்டுக்கிட்டு 3 பேர் வந்தாங்களே, அவங்களையும் இவதான் வர சொல்லிருக்கா. அவங்களுக்கு இவ அக்கவுண்ட்ல இருந்து பணம் அனுப்புனதுக்கு
ஆதாரம் என்கிட்ட இருக்கு. ஏய் ஏன் இப்படி பண்ண? உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைய ஏன் இப்படி பொய்யாக்குன? இதுதான் நான் அப்பவே சொன்னேன், இவளை நம்பாத தப்பான பொண்ணுன்னு. நீ கேட்டியா? இப்ப பாரு எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கான்னு. காதலுக்காக எந்த ஒரு பொண்ணும் தான் உயிரை கூட விடுவா, ஆனா கற்பு மேல கலங்கம் சொல்ல மாட்டா. ஆனா இவ ச்சீ. வருண், என்ன மன்னிச்சிரு வருண். நான் அது வேணும்னு பண்ணல. உன்னை வெண்ணிலாவுக்கு விட்டு கொடுக்க முடியாம தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். ப்ளீஸ் வருண், என்ன வெறுத்துறாத வருண், ப்ளீஸ். சீ, வாய மூடு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நல்ல மாதிரி நடிக்கிறியா? நீ இப்பவே இந்த அளவுக்கு போறேன்னா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா இன்னும் என்னெல்லாம் பண்ணுவ? இல்ல ஆண்டி, சத்தியமா இந்த வீட்டுக்கு எப்படியாவது மருமகளா வரணும்னு தான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. இனியும் உன்னை நம்ப தயாரா இல்ல. அன்னைக்கு வெண்ணில உன்னை வீட்டுக்குள்ள வர சொல்லும் போது இது தேவையான்னு யோசிச்சோம். ஆனா அது எவ்வளவு நல்லதுன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம். வெண்ணிலா மட்டும் அப்படி பண்ணலன்னா வெண்ணிலா கூட சேர்ந்து நாங்களும் உன்னை நல்லவன் தான் நம்பி இருப்போம். இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. கௌதம், இவ்வளவு வெளியே பிடிச்சு தள்ளி கதவை சாத்துடா. எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்க கிட்டே நாடகம் போடுறியா? வாங்க வா. வருண், வருண், நான் சொல்ல வருண், வருண். போ வெளியே.